வெடிச்சா தான் அது வெடிகுண்டு, வெடிக்காட்டி அது வெறுங்குண்டு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்ததுனால இப்போ விஜய் வெடிச்சிருக்காரு. ஆனாலும் வெடிச்சாலுமே அது வெத்து வேட்டு குண்டா தான் வெடிச்சிருக்கு. கரூரில் 41 பேர் இறந்ததுக்கு இவர் காரணம் இல்லையாமா. இவர் மேலே எல்லாரும் பழிய போடுறாங்களாம். மக்களை சந்திச்சுட்டு வந்ததுனால இவருக்கு லேட் ஆகி போச்சான். என்ன பொய், இதுலேயே இவரோட பொய் அம்பலமாகுது. அவர் 8:30 மணிக்கு நாமக்கல் வரேன்னு சொல்லிட்டு 8:45 தான் சென்னையில் அவர் வீட்டில் இருந்தே கிளம்பியிருக்காரு. அப்போது எவ்வளோ பொய் பேசுகிறான்னு பாருங்கள். அப்புறம் சோத்தில் மண்ணை போட்டேன், கல்லா போட்டேன், ஏன் என்னை இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. உன்னை எந்த அரசியல்வாதியும் சீண்டலை. பொதுமக்கள், அதாவது தெளிவான பொதுமக்கள் மட்டும்தான் உன்னை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பதில் சொல்லாமல் என்னென்ன நாய் நீ பேசிகிட்டு இருக்க. சிஎம் ஆகணும் அப்படிங்கிற பேராசையில் விஜய் இந்த மாதிரி பல பொய்யை பேசிகிட்டு இருக்காரு. பொதுமக்கள் இவர் சினிமாவில் நல்லா நடிக்கிறாரு, இவன் நல்லவன் அப்படின்னு இவனுக்கு ஓட்ட போட்ட யாராலையும் காப்பாற்ற முடியாது இந்த நாட்டை. கோவப்படாதீங்க சார். என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. என்கிட்ட எல்லாம் கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசென்ட்.